ஆடம் கில்கிறிஸ்டும் லீட் பிளேயர்ஸ் 2 பேரும் கேப்டன்சி மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் கில்கிறிஸ்ட் ஸோ இஸ் ஃபிட்னு வந்திருக்காரு. இவங்க வந்துட்டு T20ல ரொம்ப ரொம்ப எஸ்டாப்ளிஷ் கிரிக்கெட்டர்ஸ். இப்போ டேவிட் ஹசி பாத்தீங்கன்னா T20 ஓவரால் கெரியர்லயே அவர் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ பிராட் ஹாஜுக்கும் அவருக்கும் சின்ன காம்படிஷன் இருக்கு. பட் டேவிட் ஹசி இஸ் ஸ்டில் தி பெஸ்ட் T20 பிளேயர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அவங்க டீம் ஃபுல்லா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு கேம் பிளான், ஒரு இதான் ஸ்ட்ராட்டஜி, இதான் ஐடியான்னு போகும்போது எல்லாருமே கேப்டனோட பாலிசி இல்லை கேப்டனோட தாட் ப்ராசஸ்ல ஜெல் ஆகி அவங்களும் அது உள்ளார வந்துருவாங்க. இப்போ மற்ற டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய எஸ்டாப்ளிஷ் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கும்போது என்னதான் கேம் பிளான், டீம் பிளான், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும்போது இவங்களும் இவங்களோட ஓன் ஐடியாஸ், தாட் ப்ராசஸ்லாம் அப்ளை பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் டீம் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். பட் கிங்ஸ் 11 பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மாதிரி டீம்ஸ்லாம் இருக்கும்போது ஒரே கேம் பிளான், ஒரே கேப்டன், ஒரே கரிஸ்மேட்டிக் அந்த லீடர்ஷிப் இருக்கிறதுனால நல்ல டீம் வந்துட்டு ஜெல்லாகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ கிங்ஸ் 11ஓட பொசிஷனும் அதே மாதிரி தான், டேவிட் ஹசியோட லீடர்ஷிப்ல. ஸோ தே ஆர் கமிங் குட். பட் இன்னைக்கு கில்கிறிஸ்ட் வெர்சஸ் டோனி 2 பேருமே விக்கெட் கீப்பர்ஸ் பிளஸ் கேப்டன். ஸோ விக்கெட் கீப்பரா இருந்து கேப்டன்ஷிப் ஏத்துக்கிறது எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கு? அண்ட் இந்த 2 விக்கெட் கீப்பர்ஸ்ல யார் வின் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி அதிகமா இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருக்குமே அதிகம். கில்கிறிஸ்ட் டோனியை விட அதிகம்னு சொல்லலாம். பட் டுடே மேட்ச் தோனி தான் ஹி ஹோல்ஸ் அப்பர் ஹேண்ட். கில்கிறிஸ்ட் கம்பேர் பண்ணும்போது தோனி நிச்சயமா அப்பர் ஹேண்ட் வச்சிருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ல நிறைய டிசிஷன் மேக் பண்ணியிருக்காரு தோனி. கில்கிறிஸ்ட்க்கு கொஞ்சம் பழைய ஆளு, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. பட் தோனி வந்துட்டு ஐபிஎல் இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் ஃபைனல், செமிஃபைனல் ப்ரெஷர்லாம் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன் தோனி ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பர்டிசம் தான் இன்னைக்கு ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் a lot. ஒன் மோர் காலர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் பாஸ். உங்க நேம் என்ன, எங்க கால் பண்றீங்க? சார் மை நேம் இஸ் ஜெகதீஷ் சார். ஜெகதீஷ், எங்க கால் பண்றீங்க ஜெகதீஷ்? திருச்சி சார், திருச்சி. ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு 2 மேட்ச் நடக்க போகுது. 2 மேட்ச்மே சிஎஸ்கேக்கு முக்கியம். ஒன்னுத்துல சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் நம்ம வின் பண்ணியே ஆகணும். டெல்லி வெர்சஸ் ஆர்சிபி தோத்தே ஆகணும். ஸோ 2 மேட்சோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை தோக்குறதே நல்லது நினைக்கிறேன். நீங்க யாரோட ஃபேன்? நான் ஆர்சிபி சார். பாத்தீங்களா? ஏன் ஆர்சிபி பிடிக்கும் உங்களுக்கு? பட் நான் ஏன் அப்படி சொல்றேன் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அவரு டோனி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மட்டும்தான் அவங்களோட திறமையில வின் பண்ணாங்க. அடுத்து வந்த 3 ஐபிஎல்லுமே லக்கு தான் உள்ள போயிட்டு இருந்தாங்க. ஓகே. சோ திறமையான டீம் மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ் அவங்கலாம் இன்னைக்கு சென்னையை விட ரொம்ப பலமான டீமா இருக்காங்க. அதனால இன்னைக்கு சென்னை தோத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெல்லி தான் கப் அடிக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வியூ. அதாவது எல்லாருமே லக்குன்னு சொல்றாங்களா சார்? பேசி வச்சுட்டு வராங்களா காலர்? இல்ல, லாஸ்ட் இந்த 2 சீசன்ஸ் நிறைய ஸ்லம்ப் ஆஃப் ஃபார்ம் இருந்துச்சு. சிஎஸ்கே கண்டினியூஸா மேட்சஸ் தோத்துட்டு இருந்தாங்க. இந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கிரிக்கெட்ல கொஞ்சம் எபிடமிக் ஃபேக்டர் மாதிரி. அது ஒரு மொமெண்டம்னு சொல்லுவாங்க. தோத்தா கண்டினியூஸா தோக்குற மாதிரி இருப்பாங்க, வின் பண்ணா கண்டினியூஸா வின் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 2 சீசன்ஸ் பாத்தீங்கன்னா 1-2 மேட்ச் க்ளோஸா சிஎஸ்கே தோக்க போய் அது எபிடமிக்கா பரவி கொஞ்சம் நிறைய மேட்சஸ் தோத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தும் மேட்சஸ் வின் பண்ணி உள்ள வந்தாங்க. அவங்க தோக்குற நிலைமையில இருக்கும்போது இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, தோக்குற டீம் போய் வின் பண்ணிருச்சே அப்படின்றத லக் ஃபேக்டரா பாக்குறதுனால இது எல்லாமே கொண்டு வராங்க. லக் ஃபேக்டர் தோனிக்கு கிளிக் ஆகல, ஒர்க் ஆகல அப்படின்னு. பட் ஸ்கில் இருந்தாதான் நிச்சயமா இவ்வளோ வின் பண்ணிருக்க முடியும்னு நான் நம்புறேன். பட் என்னதான் லக், ஸ்ட்ராட்டஜி கிளிக் ஆகுது ஆகலனாலும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்கில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஆக்சுவலா இன்னைக்கு சிஎஸ்கேவோட விக்டரி லக்க பேஸ் பண்ணி இல்ல, டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. 20-2 ஹசியும் விஜயும் ஆல்ரெடி அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இனிமேட்ல இருந்து லக்க நம்பாம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணோம். இன்னைக்கு யார் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிப்பா சிஎஸ்கே? இன்னைக்கு மறுபடியும் பிராவோ தான் ஹி ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. மார்க்கல் இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம், கொஞ்சம் இன்ஜுரிஸ், அதுக்கப்புறம் ஆல்சோ அவருக்கு ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஹி லாஸ்ட் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த ரீசெண்டா. ஸோ ஹி ஷுட் பி கொஞ்சம் வேவர்டா இருப்பாரு. தாட் ப்ராசஸ் கொஞ்சம் க்ளவுடடா தான் இருக்கும். ஸோ பிராவோ ஷுட் டேக் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஸ்டில் தோனி அவரோட நேச்சுரல் கேம் ஃபுல்லா பிளே பண்ணணும். நிறைய விஷயம் யோசிக்காம கீப் திங்ஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அது சொல்றது ரொம்ப ஈஸி, பட் எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கீப் திங்ஸ் சிம்பிள்ன்றது. ஸோ தோனி ஹி ஷுட் பி மோர் அக்ரெசிவ். டாட் பால்ஸ்லாம் ஆடாம he should rotate strike, and 150 should be a decent score in the wicket. 150 to 160 okay. We can defend. Actually marathonல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தான் போவாங்க. அதே ஸ்லோ ஸ்பீட தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, நார்மல் ஸ்பீட். பட் லாஸ்ட் ஒரு 1 hour 500 மீட்டர்ஸ்ல தான் அந்த ஸ்பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டோனியோட ஃபார்ம் அப்படிதான். கப்ப நோக்கி கிட்ட போகும்போது தான் ஒரு ஃபார்ம்ல வருவார். என்ன பொறுத்த வரைக்கும் டோனி இன்னைக்கு கலக்க போறாரு பேட்டிங்ல நினைக்கிறேன். ஒன் மோர் காலர். வணக்கம், வெல்கம். ஹலோ சார், என் பேர் மனோஜ்குமார் சார்.
மனோஜ்குமார் மதுரையில இருந்து பேசுறேன் சார். எங்கிருந்து? மதுரை மனோஜ். ஆமா சார், சேவாக் ஃபேன் சார். சேவாக், நான் டோனி ஃபேன். பரவாயில்ல, இருந்துக்கோங்க சார். ரெண்டு பேருக்கு இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் சார் டாப் எப்பவுமே. ஓகே சார், இன்னைக்கு நீங்க தோக்குறீங்க கண்டிப்பா. நாங்க டாப்புக்கு மேல கேப். பரவாயில்ல, இருந்துட்டு போங்க. கேப் நாங்க வச்சிருந்ததா சார், ஆரஞ்சு கேப் இப்பதான் கொடுத்துருக்கோம் சும்மா கையிலுக்கு. ஓகே, ஃபைனல்ஸ் வந்து யார் வருவா? டெல்லி டேர் டெவில்ஸ் வெர்சஸ் கேகேஆர் சார். கேகேஆர் தான். ஆமா சார், கேகேஆர் அந்த தோத்து இருக்கோம், அது ரிப்ளை கொடுக்கணும். ஓ, அதுக்காக அவங்க ஃபைனல் வரணும். ஆமா சார். ஓகே சார், இன்னைக்கு கண்டிப்பா நீங்க தோக்கணும் சார். இல்ல சார், டோனி வந்த உடனே ஒரு 4 அடிச்சிட்டார் சார். இப்போ தோனி அடிக்கலாம் வந்தாரா சார்? வந்துட்டார் பாருங்க. எப்படி பாத்தீங்களா உங்களை பயமுறுத்துறதுக்காகவே நாங்க சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சோம் அவரை பேட்டிங் ஆட.